ஆனால் பார்த்தோம்னா வெளி ஆளும் யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. நம்ம பண்ணைக்குள்ளே பிறந்ததால ஒன்றும் பிரச்சனை வராது உங்களுக்கு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வளர்க்கலான்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் அந்த நேரத்தில் ஒரு அர்ஜென்ட் செலவு தேவைப்பட்டுச்சு. சரிலாம் சொல்லி சொல்கிறாங்களே, சரி நம்ம இந்த ஆட்டை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு ஆர்வத்தில் விட்டுட்டேன். இப்போ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டீங்க பாருங்கள், இந்த ஆடு தான் சுழி உள்ள ஆடு. இந்த பாருங்கள் பின்னாடி கை வச்சு காமிக்கிற பாருங்கள், இந்த இடத்துல தான் வால் சுழி இருக்குது. இந்த இடத்துல இந்த சுழி வாங்கிட்டு போகிறவங்களுக்கு ஆகவே ஆகாதான். ஆனால் பண்ணையிலே இருந்துச்சுனாக்கா பண்ணைக்கு நல்லதான், அங்கேயே பிறந்திருந்தா பிரச்சனை இல்லையா. பட் ஆனால் வெளியிலேருந்து வாங்கி இங்கே நம்ம பண்ணைக்கு கொண்டுட்டு வர முடியாது சொல்கிறாங்க. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்யுங்கிறது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேயர்கள் தான் கண்டிப்பாக பதில் சொல்லணும். வால் சுழி இருக்கலாமா இருக்கக்கூடாதா? வால் சுழியெல்லாம் ஒரு என்னடா வால் சுழி இல்லாமல் வடிவேல் சொன்னால் என்னடா இதுக்கெல்லாமோட ஒரு காரணம் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மாட்டுக்கு தான் சொல்லி பார்க்குறான்னு பார்த்தா ஆடுகளுக்கும் சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னுடைய முதல் அனுபவம் தாங்க இது. ஏன்னா நான் ஆட்டுகளுக்கு சுழியும் பார்த்ததில்ல. முதல் முறையாக சுழி வந்தது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக இந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கிறேங்க. ஸோ இந்த தகவல்